தமிழ்நாட்டில் வந்து 10வது 12வது படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இது வந்து பாக்கெட்ல போட்டு அந்த பிள்ளைய கையிலேயே கொடுத்து உனக்கு பாக்கெட் பண்ணி தர்றேன், நீ இதை வந்து உள்ளறைய வித்துரு அப்படின்னு கொடுக்குற நிலைமையில இருக்கு. நிறைய பள்ளிக்கூடத்துல இது நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்கு விவரம் புரியல, அவங்களும் அதை வாங்குறாங்க. பிள்ளைகளுக்கு வந்து 4 வந்து நம்ம வந்து சீருடை கொடுத்தோம். பள்ளிக்கூடத்துல படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பையங்களுக்கு 4 கொடுத்தோமா? ஆனா இந்த அரசாங்கங்கள் வந்து ஒரு வருஷம் விட்டு விட்டு 1 கொடுக்கறது, ஏன்னா இல்லேன்னு சொல்லாம அப்படி கொடுத்துட்டு நிறுத்திக்கிறது. இது மாதிரிலாம் பண்ணாங்க. அந்த இது கொடுத்தப்ப கூட அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் மெட்ராஸில் தைக்காதீங்க, சென்னையில் தைக்க வேண்டாம், சென்னையில் தைச்சு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வந்து அந்த வேலையை கொடுக்காதீங்க, அவங்க வந்து தச்சு கொடுக்கறது திருப்பி நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் சென்னையிலேருந்து அனுப்பணும், அது செலவு அதிகம் பிடிக்கும், லாரி வாடகையெல்லாம் சேர்க்கணும், அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் வீட்டில் பேசிக்கிட்டு இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்தந்த மாவட்டத்தில் எத்தனை பிள்ளைய படிக்குதுன்னு லிஸ்ட் வருது, அதுபடி எத்தனை மீட்டர் துணியோ அதை அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு அனுப்பிடுவோம். அங்கேயே என்ன பண்ணோம், கிராம பகுதிகளில் வந்து தைக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து தைக்க வச்சு அந்த கூலி வந்து அந்த பெண் பிள்ளைகளுக்கு போச்சு. அப்படி கொடுத்து அந்த மாவட்டத்துக்கு சப்ளை பண்றது, எல்லா ஸ்கூலுக்கும் பண்றது ஈஸியா பண்ணாங்க. அந்த முறையை வந்து நாங்க கையாண்டோம். எப்போதுமே அம்மா இருந்தா எப்படி இருக்கும் ஆச்சு, இப்ப அம்மா இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் நம்ம அதை நினைக்கிறோம்ல, ஏன்னா அம்மா செஞ்சிருக்காங்க, செஞ்சதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு இடத்துல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு போறாங்க. அந்த வயசானவங்க, அவங்கள்ட்ட நின்று பேசினேன். அவங்க சொல்றாங்க, இது 7வது தலைமுறை ஆடுமா, அது அம்மா கொடுத்தது அப்படிங்கிறாங்க. அப்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதை வச்சு அதை பெருக்கி அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி திட்டங்களை நம்ம அம்மா பார்த்து பார்த்து செஞ்சது, நான் கூட இருந்து பார்த்தவன். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த பொய் சொல்லிட்டு தெரியறது, சும்மா வந்து ஏமாத்தி வேலை பண்றது, இதெல்லாம் பார்த்ததும் எனக்கு சுத்தமா என்னால அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியல.